Hi everyone, Goodwin here. There is a word called procrastination. Procrastination தான் அப்புறம் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னா அந்த ஒர்க் வந்து நான் அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தாட், அந்த ஒரு அலட்சியமான ஒரு செயல். இந்த ப்ரொகாஸ்டினேஷன் எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றேன். ஒரு ஊர்ல வந்து ஒரு கேக் ஷாப் இருக்கு. அந்த கேக் ஷாப்போட ஓனர் வந்து ஒரு போர்டு ஒன்று ஆஃபர் கொடுக்குறேன். ஒரு போர்டில் வந்து அந்த ஆஃபர் எழுதி போடுறாரு. நாளைக்கு என் கடைக்கு யாரெல்லாம் வரீங்களோ அவங்களுக்கு 1 kg கேக் வந்து நான் ஃப்ரீயா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போடுறாரு. இது தூரத்துல இருந்து ஒரு பையன் பார்த்துட்டே இருக்கான். சரி, இன்னைக்கு போய் கேட்க வேண்டாம், நாளைக்கு போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றான். நாளைக்கு மறுநாள் நேரா கேக் ஷாப்புக்கு போறோம். அந்த அண்ணன் கேட்கறான், ஆனா அந்த மாதிரி போர்டு வந்து நாளைக்கு வந்தா 1 kg கேக் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்கீங்களே. ஆமா தம்பி, நாளைக்கு வந்தா தான் சொன்னேன், இன்னைக்குன்னு சொல்லலையே அப்படின்னு அந்த அண்ணன் சொல்றான். வாட் ஐ மீன், டுமாரோ நெவர் கம்ஸ். இன்னைக்கு கொடுக்குற வேலையை, இன்னைக்கு நமக்கு நம்மளோட ட்ரீமுக்காக ஒர்க் பண்ற வேலையை இன்னைக்கு டக்குனு முடிச்சிடணும். நாளைக்கு அப்படின்னு சேர்த்துட்டே போனா அந்த டெட்லைன் வந்தாலும் நம்மளால அதை முடிக்கவே முடியாது. வாட் ஐ மீன், நம்மளோட ஒர்க் அவுட் ஆகட்டும், வாட் எவர் இட் இஸ், ரைட்? ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒருவேளை உங்களுக்கு இந்த ப்ரொகாஸ்டினேட் பண்ணணும் அந்த தாட் வருது, நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு லேசினஸ் வருது அப்படின்னா, ஃபாலோ 2 minute ரூல். 2 minute என்னென்ன பண்றீங்களோ ஒரு கிளாக் எடுத்துக்கோங்க. அந்த கிளாக்ல 2 minutes செட் பண்ணுங்க. அந்த 2 minute உங்களை ஒரு டெய்லி ஒரு 20 ட்ரீம்ஸ் எழுதுறீங்களா, ஒரு டாப் 5 to 10 ட்ரீம்ஸை நோட் பண்ணுங்க. அந்த ட்ரீமை டக்குனு 2 minutes எழுதி முடிங்க. அடுத்து கிராட்டிடியூட் ஒரு 2 minutes, 2 to 2 minutes அப்படியே அந்த ரூலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. யூ வில் கெட் அந்த கன்சிஸ்டன்சி வந்து ஹேபிட்டா மாறும். அந்த ஹேபிட் இடையில டச் விட்டே போகாது, ரைட்? எண்ட் ஆஃப் த டே யூ வில் கெட் ஆல் த ரிவார்ட்ஸ் ஃபார் யூ. ஒரு சேயிங் இருக்குல்ல, இஃப் யூ ஆர் நாட் ஒர்க் ஃபார் யுவர் ட்ரீம், யூ வில் ஒர்க் அண்டர் சம்படி டு பில்ட் தேர் ட்ரீம்ஸ். நான் மறுபடியும் சொல்றேன், இஃப் யூ ஆர் நாட் ஒர்க் ஃபார் யுவர் ட்ரீம், யூ வில் ஒர்க் அண்டர் சம்படி டு பில்ட் தேர் ட்ரீம்ஸ். இன்னைக்கு உங்களோட ட்ரீமுக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, தள்ளி போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்க மற்றவங்களோட ட்ரீம் வளர்றதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆல் தி பெஸ்ட். ஃபாலோ 2 minute ரூல். தேங்க்யூ.